வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெற்றிமாறன் இப்போ அவர் எடுத்துகிட்டு இருக்கிற படம் விடுதலை பார்ட் 2. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த படத்தை பற்றி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இன்னும் ஒரு 20 டேஸ் கிட்ட ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா மொத்தமாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு. இப்போது விடுதலை 2க்கான ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே இந்த விடுதலை 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர், தினேஷ் இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்ட் 1ல் வந்திருக்க மாட்டாங்க, பார்ட் 2ல் தான் வந்து வரப்போகிறாங்க. அதே மாதிரி பிரகாஷ் ராஜும் இந்த படத்தில் இருக்காரு, அவரும் பார்ட் 2ல் தான் வந்து வரப்போகிறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு நடிகர் வந்து இந்த விடுதலை பார்ட் 2 படத்தில் ஆட் ஆயிருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம எஸ்ஜே சூர்யா தான். எஸ்ஜே சூர்யாவும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி தான் அவருடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில பேர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்படியோ எஸ்ஜே சூர்யா இந்த விடுதலை பார்ட் 2 படத்தில் இருக்காரு. ஒரு பக்கம் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் விடுதலை பார்ட் 2, இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொடியூசரா அடுத்து அவர் தயாரிக்க போற படம் வந்து மாஸ்க். ஸோ இந்த மாஸ்க் படத்தில் நம்ம கவின் தான் ஹீரோவா நடிக்கிறாரு அண்ட் ஆண்ட்ரியா வந்து ஆன்டகனிஸ்டா வந்து பிளே பண்றாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றது விக்ரணன் அசோக் அப்படிங்கிற ஒரு டெபியூ ஃபிலிம் டைரக்டர் தான். அண்ட் ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் சாங்ஸ் எதுவுமே இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும், சாங்ஸ் கிடையாது. ஹீரோயினா வந்து பார்த்தீங்கன்னா ருஹானி சர்மா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்டர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போற படம் வந்து அமரன். அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரிலீஸ் தான் மூவி டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமரனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் எஸ்கே நடிச்சிட்டு இருக்கிற SK 23 அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து எந்த டைரக்டரோட எஸ்கே ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது டான் படத்தோடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவருடைய இயக்கத்தில் எஸ்கே ஒரு படம் பண்றாரு. அந்த படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் தான் வந்து தயாரிக்க போறாங்க. அண்ட் அந்த படத்தில் எஸ்கேக்கு பேரா ராஷ்மிகா அவங்க தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆக்சுவலாக டான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிபி சக்கரவர்த்தி, எஸ்கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அப்பவே வந்த ஒரு நியூஸ் தான். ஆனால் டான் முடிச்சதுக்கு அப்புறமா சிபி சக்கரவர்த்தி அவருடைய ரெண்டாவது படமும் எஸ்கே வச்சு அவர் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு சிபி சக்கரவர்த்தி ஒரு ஸ்டோரி ஒன்று பிச் பண்ணியிருந்தாரு. ஒரு சில ஒர்க்லாம் போச்சு, பட் அதுக்கப்புறமா அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நானி கிட்ட கதை சொல்லி நானிக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் நானி வச்சு தான் அடுத்து சிபி சக்கரவர்த்தி படம் பண்ண போறாரு அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்போ மறுபடியும் அவருடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவான எஸ்கே கிட்டே வந்துட்டாரு. கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் LCU பத்தி பெருசா எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாம அடங்கி இருந்தது. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். லியோ டைம்ல தான் இந்த நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி லோகேஷ் வந்து ஆரிஜின் ஆஃப் LCU அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து 15 to 20 டேஸ்க்குள்ள எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமில் நரேன், அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த ஆரிஜின் ஆஃப் LCU இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வர வாரம் இந்த ஷார்ட் ஃபிலிம்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். வர மண்டே வந்து ப்ரெஸ் மீட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஆரிஜின் ஆஃப் LCU ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரே ஷார்ட் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை சாப்டர் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. பட் இப்போ இந்த ஆரிஜின் ஆஃப் LCUக்கு வந்து பிள்ளையார் சுழி அப்படிங்கறதான் டைட்டிலா வச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. சீக்கிரமே இதை பத்தின கிளியரான ஒரு அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியலா கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் சுந்தர் சி எடுத்து இப்போ ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன அரண்மனை 4 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் 50 crores வந்து கிராஸ் பண்ணி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயே சுந்தர் சி செம ஹாப்பியா இருப்பாரு. இப்போ அதை தாண்டி இன்னுமே ஹாப்பியா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான சங்கமித்ரா உங்க எல்லாருக்குமே தெரியும். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் அந்த ப்ராஜெக்டை தயாரிக்கிற மாதிரி இருந்தது. அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா, ஜெயம் ரவி, ஸ்ருதி ஹாசன் இவங்கெல்லாம் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் மாதங்கள் நடந்தது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. இப்போ மறுபடியும் வந்து அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அவங்களே தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனால் அவங்க மட்டும் கிடையாது, ஒன் அசெட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு க்ரௌட் ஃபண்டட் ப்ராஜெக்ட் கம்பெனி அவங்களோட சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை அவங்க தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சங்கமித்ரா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆர்யா, ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னா ஜெயம் ரவிக்கு பதிலாக விஷால் இந்த படத்தில் நடிக்க போறாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஜெயம் ரவி ஆல்ரெடி மணிரத்னமுடைய பொன்னியின் செல்வன்ல அவர் நடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலாக விஷாலை உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து
வந்து யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகணும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமாவும் உடனேலாம் வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இது சுந்தர் சியோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அரண்மனை படத்தை எடுத்த மாதிரிலாம் வேக வேகமாக எடுத்துட முடியாது. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி போக போக அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சங்கமித்ரா படத்தில் எந்தெந்த ஹீரோஸ் நடித்தா நல்லாயிருக்கும், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தளபதி விஜய் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தை பற்றி படத்தோடைய டைரக்டர் வெங்கட் பிரபுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ லோலா விஎஃப்எக்ஸில் இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோட் படத்தில் 2 தளபதி விஜயை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் ப்ராசஸ் மூலிமா பயங்கர யங்கான ஒரு விஜயை வந்து நமக்கு காட்ட போகிறாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் அந்த கோட் படத்தில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். த்ரிஷாவுடைய கேமியோவாக இருக்கட்டும், எஸ்கே இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவரை வந்து ஏஐ மூலிமா இந்த படத்துக்குள்ளே அவரையுமே ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னுமே சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ரூமர் ஒன்று வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த ரூமராகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கன்ஃபார்ம்டாக எனக்கே தெரியல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐ மூலிமா இந்த படத்துக்குள்ளே கொண்டு வராங்களோ அதே மாதிரி ஏஐ மூலிமா எம்ஜிஆர் அவர்களையுமே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறதா இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இதை கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம். இப்படி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் சூர்யா அடுத்து நடிக்க போகிற படம் சூர்யா 44. இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் வந்து மியூசிக் கம்போசர் அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம்னா அவர் தான் மியூசிக் டைரக்டராக இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் 2 அந்தமானில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஷெட்யூல் வந்து ஒரு 40 டேஸ் ஷெட்யூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஊட்டி வேறு சில லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ஷூட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது பீஸ்ட் படத்தில் ஹீரோயினாக நடித்த ஆக்ட்ரஸ் பூஜா அவங்க தான் இந்த படத்தில் சூர்யாவுக்கு பேர் பண்ண போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலையாளம் ஆக்டரான ஜோஜு ஜார்ஜ் அவருமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதாவே வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி ஜோஜு ஜார்ஜ் வந்து கார்த்திக் சுப்ராஜோடைய ஜெகமே தந்திரம் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து இப்போ 2வது முறையாக கார்த்திகோடைய இந்த ப்ராஜெக்ட்லையுமே வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.